தலை எண்ணெய் பூக்கள் கோ பிரசன்டட் ஓயாலோ ஸ்நாக்ஸ். டெய்லி இதே டைம்க்கு நீ ரெடி ஆகி வெளியில போறியா? அதான் ஏதோ முக்கியமான வேலையா இருக்குமோன்னு நினைச்சேன். ஒண்ணுல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட மீட் பண்ணோம், போயே ஆகணும். ஃப்ரெண்டு தானே தம்பி, அவனை நாளைக்கு பார்த்துட்டா போச்சு. போன் பண்ணி மளிகை சாமான் வாங்கணும், அதனால நாளைக்கு பார்க்க வரேன்னு சொல்லிடு. அப்படி சொல்ல முடியாத நீ. இல்ல நான் ராஜ், நீ ஜர்க் ஆகுறது பார்த்தா பார்க்க போறது ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா? ஐயோ அண்ணி, பாய் ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேக்குறோம். என்ன நீ? இல்ல தினமும் விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியில போற, காதல் மீட்டரை கையில வச்சு பார்த்து சிரிக்கிற. உண்மையை சொல்லு, யார் இந்த பொண்ணு? அண்ணி அது அப்போ பொண்ணுதான், அது கன்ஃபார்ம். இங்க பாரு, நீயா சொல்லிட்டா சமாதானம். அப்புறம் நாங்கள கண்டுபிடிச்சா விஷயம் மாமா வரைக்கும் போகும். எப்படி வசதி? ஐயோ அண்ணி, சமாதானமா இல்ல? ஐயோ அண்ணி, நான் சரண்டர். அப்படி வா வடிக்கி. அப்போ லவ் பண்ற? வேதவள்ளி, குழந்தை புள்ள சிரிக்கிறத பாரு. சரி, யார் இந்த பொண்ணு? அது அண்ணி வந்து இல்ல நீ, அது வெக்கப்படாம சொல்லுப்பா. அது அவளை நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன் நீ. அப்புறம் பார்த்த உடனேவே மெர்சல் ஆயிட்டியா? ஆமா நீ, அவதான் என் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ. ஆமா, பொண்ணு என்ன காலேஜ் படிக்கிறாளா? காலேஜ்லாம் இல்ல நீ, படிச்சு முடிச்சுட்டு ஒரு புட்டிக் வச்சிருக்கா. ஐய, பொட்டி கடையா? ஐயோ, பொட்டி கடை இல்ல நீ, புட்டிக் துணிக்கடை. ஓஹோ, பொண்ணு பேரு சொல்லு தம்பி. உன் ஆளு பேர் என்ன? என்ன நட்ராஜ், பேர் தானே கேக்குறோம், சொல்லு. பேர் தெரியாத நீ? பேரு கூட தெரியாதா? அப்போ லவ் ஒன் சைடு ஆம்லெட்டா? ஆமா நீ. ஐய, என்ன வேதவலி, 2 மாசம் லவ் பண்றேன்னு சொல்றான், ஆனா இன்னும் பேரு கூட தெரியலன்னு சொல்றான். சரி இரு, விசாரிப்போம். சரி, நீ இது வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட பேசினதே இல்லையா? தினம் அவளை பாக்குறதுக்காக புட்டிக்கு போவேன். சரி, போய் இன்னைக்கு எப்படியாவது நம்ம லவ்வ சொல்லிடலான்னு சொல்லி போகும்போது பேச முடியாம இருங்க ஒரு நிமிஷம். எங்க போறான்? ஒவ்வொரு தடவையும் நான் லவ்வ ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி பக்கத்துல போவேனா, போகும்போது என்னமோ தெரியல பயம் வந்துடும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சுடிதாரா வாங்கிட்டு வந்து இப்ப இவ்வளவு சுடிதார் இருக்கேன்ட்ட. அண்ணி தம்பி, அப்ப இப்போ நீ அவசரமா கிளம்புனது சுடிதார் வாங்கதானா? அண்ணி சரி, எது எப்படியோ கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டிக்கு விதவிதமா ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க, அதுவும் அவ கடையில இருந்தே. அப்படிதானே? அண்ணி கிண்டல் பண்ணாதீங்க அண்ணி ப்ளீஸ். சரி சரி, உன் ஆள் எப்படி இருப்பான்னு சொல்லு. உன் லவ்வுக்கு நாங்களே ஐடியா கொடுத்து ஹெல்ப் பண்றோம். நிஜமா அண்ணி? நிஜமாதான். நீ முதல்ல உன் ஆளை பத்தி சொல்லு. சரி, வெக்கப்படாம சொல்லு நட்ராஜ். அண்ணி, அவளை பத்தி சொல்லணும்னா அவ ஒரு பேரழகி அண்ணி. அவ எப்படி இருப்பானா, தம்பி,
எடுத்த உடனே போய் ஐ லவ் யூன்னு சொல்லாம முதல்ல அவ பேரு என்னன்னு கேளு. அவகிட்ட பேசி பழக முயற்சி பண்ண, அப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். புரியுதா? ஓகே நீ புரியுது. சரி, இன்னைக்கு உன்னோட டார்கெட் என்ன? எப்படியாவது அவகிட்ட பேசி முதல்ல அவ பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படியாவது தைரியமா பேசி அவ பேரை எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே 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 ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ நீ, தேங்க் யூ. அண்ணி அந்த மளிகை கடை அது சும்மா உன்னை கிண்டல் பண்றதுக்காக சொன்னது. நீ கவலைப்படாம போயிட்டு வா. ஓகே அண்ணி, ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ அண்ணி. வேதவல்லி, நீ சொன்னது உண்மைதான். சாதுவா இருக்கிறவங்க தான் சேது வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நல்லாதான் செலக்ட் பண்ணிருக்கான். சுடிதார தானே? ஐயோ ஐயோ, என்னத்தை தான் இவன் ஃபாரின் போய் படிச்சானோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இவன் எப்போ லவ்வ சொல்லி அவ எப்போ இந்த வீட்டுக்கு வந்து குடும்பம் நடத்த போறாளோ. போய் சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயினுக்கிறோம். எங்க போறோம் ஏது போறோம் கேள்வி கேட்காம இருக்கணும். கடவுளே, எங்க எங்க போறோம்? இது எங்க பக்கத்துல தான். பக்கத்துலயா? அதான் பக்கத்துல எங்க? பக்கத்துல தான் இதுக்கு இது கோவில் கோவில் கோவிலுக்கு போறோம். இந்த நேரத்துலயா? யா இந்த நேரத்துல சாமி கும்பிட கூடாதா? என்னங்க சொல்றீங்க? இந்த நேரத்துல எந்த கோயில் நட திறந்திருக்கும்? அது வேற சாத்திடுவாங்களா? கடவுள், என்ன சோதனை இது? என்ன அது இது நடைய சாத்திர சாதாரணமான கோயில் இது. அப்போ அது வந்து இது சாதாரணமான சாய்பாபா கோயில். சாய்பாபா கோயில்ல நட சாத்த மாட்டாங்களே. ஆமா, திடீர்னு என்ன கோயிலுக்கு? அது அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சுல. அப்பாயின்மெண்டா? ஆமா, அது ஐயர் அந்த பூஜாரிகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடுது ஸ்பெஷலா பூஜை பண்றதுக்கு. மல்லிகா, வர வர இந்த பூஜாரிங்க கிட்ட எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பூஜை பண்ண முடியுது. எதுக்கு பூஜை? உனக்கு அடிக்கடி இந்த தலைவலி வருதுல்ல, அது வரக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்பெஷல் பூஜை. ஓ ஆமா, அந்த பையில என்ன இருக்கு? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்லாததே எப்படி பிடிச்சு வச்சிருக்கீங்க? ஒன்னில மல்லிகா. ஐயோ, என்ன இது? கேஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் நீங்க எதுக்கு எடுத்தீங்க? கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. அது இல்ல, இந்த பூஜையில இந்த ரிப்போர்ட்ல வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்குதான். ஏன்னா அந்த லெஃப்ட்ல வண்டி நிறுத்தினா. சரிங்க தம்பி. இங்கதான் நான் நிறுத்தினா இங்கதான். நான் வண்டி அப்படியே வெயிட்டிங்ல போடனா. நம்ம நீ இறங்குமா. இங்கேயா? இங்கதான்மா, இறங்கு. என்னங்க கோயில்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, அது இது ஹாஸ்பிடல் போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போறோம். சிம்பிள். ஹாஸ்பிடலுக்கு எதுக்கு போனோம்? ஐக்குதான், என்னைதான். அது இது கேஸ் ட்ரபிள், செம கேஸ் ட்ரபிள். ஐயோ, அங்கங்க பூச்சிச்சப்பா, பின்னா செம வலி. அதான். ஓ அப்படியா? போயிட்டு எல்லாமே. நீங்க போயிட்டு வாங்க, நான் ஹோட்டல்ல வெயிட் பண்றேன். நான் நீ என்ன உடனே நீ கூட வர மாட்டியா? கேஸ் ட்ரபிள் தானே, அதுக்கு நான் எதுக்கு கூட வரணும்? நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். பாத்தியா கபால்னு கைட்டி விடுற. அது எப்படி உனக்கு தலைவலி வரும்போது நான் கூட ஆஸ்பத்திரிக்கு வந்தேன்ல, என்ன கேஸ் ட்ரபிள் மாதிரி நீயும் ஆஸ்பத்திரிக்கு வரணும்? நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணாம போயிட்டு வாங்க. போங்க. பேக் இது எதுக்கு? சும்மா நச்சிங்க எடுத்துட்டு போன கூட. என்னதுக்கு இப்ப முறைகிற? உண்மையை சொல்லுங்க, யாருக்காக டாக்டர் பார்க்க வந்தோம்? கேக்குறேன்ல, யாருக்காக இப்ப டாக்டர் பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்க? ஓ, அப்போ போய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல? ஹாஸ்பிட்டல்னு சொன்ன வரமாட்டேன்னு இப்ப போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல மல்லி, அது என்னன்னா, நான் உன எத்தனை தடவை சொன்ன இன்னொரு டாக்டரை பார்க்கலான்னு, நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிற. இன்னொரு டாக்டரை பார்க்க நல்லது தானே, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தான். சும்மா நாச்சும் போய் பார்த்து வந்துடலாம், வாயன். ஒண்ணுமே இல்ல, நீ சும்மா என் கூட வாயன். அதுக்கு தேவை இல்ல, நான் எந்த டாக்டரையும் பார்க்க வரமாட்டேன்.
என்னால எந்த டாக்டரையும் பார்க்க முடியாது. இங்க பாருங்க, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு அதுல தலையிட தேவையில்ல. நான் சொல்றேன் மல்லினா, இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நான் மல்லினா நல்லது தானே. அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? நான் என்னத்துக்கு நடிக்கணும்? என்ன நீ பேசுனீர? தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம என்ன தனியா இருக்க விடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். அண்ணா போலாமா? என்ன எங்க பிக்கப் பண்ணீங்களோ அங்கேயே டிராப் பண்ணிடுங்க. சொல்றது கேளு மல்லி, நல்லதுதான் சொல்ற மல்லி. பாவம், நீ தலைவலி, நீ தானே கஷ்டப்பட. ஒரு நிமிஷம் பார்த்து போயிடலாம் மல்லி. மல்லி சொன்ன கே மல்லி மல்லி பாடுறாவல நான் பண்ணிட்டு இப்ப வானத்துக்கு பூமிக்கு குச்சிருக்கிறாவ. ஆஸ்பத்திரிக்கு போலான்னு சொன்னா தப்பா? ஐய, இந்த பொம்பளையில புரிஞ்சுக்கவே முடியலடா சாமி. சே, பயனாரா தெரியுது. நான் ரொம்ப தப்பே தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இருக்கிற இந்த வியாதி பத்தி உங்களுக்கு தெரிய வேண்டாம். தம்பி தம்பி தம்பி, உன் கூட வந்த பொண்ணு மயக்க மூட்டை வீதிச்சுப்பா. என்ன சொல்றீங்க? ஆமாம்பா, உட்காந்து மயக்க மூட்டை வீதிச்சுப்பா. மலி 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 அண்ணா, நீ ஆஸ்பத்திரிக்கு போய் யாராவது கூப்பிடணும். ஸ்ட்ரெச்சர் வீல் சேர் நான் போனோம். மல்லி இங்க பாரு மல்லி. மல்லி சார், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க சார். தலையில நிறைய நீர் கோத்துருச்சான். இனிமே இப்படிதான் அடிக்கடி தலைவலி வருமா? சாதாரண தலைவலி தானே சொன்னா, அப்படியே அடிக்கடி இவளுக்கு மயக்கம் வருது. ஐயோ, உண்மை புரிய மாட்டேங்குது. கடவுளே, பேஷண்ட் மல்லிகா கூட வந்தவரா? ஆமா ஆமா நானுங்க. பேஷண்ட்க்கு நீங்க என்ன வேணும்? நான் அவங்க கல்யாணம் பண்ணி போறவன். அப்ப நீங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர் இல்லையா? அவங்க ஃபேமிலி மெம்பர் யாருக்காவது ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க. ஏன், என்ன ஆச்சு? அவங்களுக்கு பல்ஸ் ரேட் கம்மியா இருக்கு சார். அர்ஜென்ட்டா ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். ஆனா அது போடுறதுக்கு முன்னாடி ஃபேமிலி மெம்பரோட சைன் வாங்கணும் சார். அதுக்காக தான் சார் சொல்றேன். நான் சைன் போடுறேங்க. கல்யாணம் பண்ணிக்க போறவருன்னு சொல்றீங்க. நீங்க அந்த ஃபார்ம்ல எல்லாம் கையெழுத்து போடக்கூடாது சார். ஒண்ணு பிளட் ரிலேஷனா இருக்கணும், இல்லன்னா ஹஸ்பண்டா இருக்கணும். வேற யாரும் பண்ண முடியாது சார். அவங்க சொந்தக்காரங்களை இமிடியேட்டா கிளம்பி வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சிஸ்டர், அவங்களுக்கு சொந்தம் யாரும் கிடையாது. அப்பா இல்ல, அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. நான் சைன் போடுறேன். இல்ல சார், ஃபேமிலி மெம்பரை தவிர வேற யாரும் சைன் போடக்கூடாது சார். ஐயோ ஐயோ சிஸ்டர், தயவுசெய்து நான் சொல்ல புரிஞ்சுக்க. அவங்களுக்கு யாருமே கிடையாதுங்க. அவங்களுக்கு எல்லாமே நானாங்க. அது ஏதோ இன்ஜெக்ஷன் சொல்லுங்க, போடுங்க. அவங்களுக்கு எமர்ஜென்சி சொல்றீங்களா? நான் கையெழுத்து போறேன்னு சொல்றேன். அவங்களுக்கு எல்லாமே நானாங்க. இல்ல சார், நான் எதுவும் பண்ண முடியாது. வேணும்னா நீங்க சீஃப் டாக்டர் கிட்ட பேசி பாருங்க. சிஸ்டர் சிஸ்டர், அன்னைக்கு சொன்னவங்க கிட்ட சைன்லாம் வாங்கிட்டியா? டாக்டர் சொல்லு. இவங்க அட்மிட் பண்ண பேஷண்ட் ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருக்காங்க. சுஜாதா டாக்டர் உடனே இன்ஜெக்ஷன் போட சொல்லிருக்காங்க. ஃபேமிலி மெம்பர் கிட்ட சைன் வாங்கலாம்னு போனேன். ஆனா இவர் அப்படி யாருமே இல்ல, நானே சைன் போடுறேன்னு சொல்றாரு டாக்டர். நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓ, பை தி ப்ரொசீஜர். கல்யாணம் ஆகலைன்னா அவங்க கிட்ட சைன் வாங்க கூடாது. பிளட் ரிலேஷன் இல்லைன்னா ஹஸ்பண்ட் தான் சைன் பண்ணணும். ஐயோ டாக்டர், நான் சொல்ல முடிச்சுக்கோங்க டாக்டர். அவளுக்கு வேற யாருமே இல்லை டாக்டர். நான் தான் டாக்டர் இருக்கேன். எங்க 2 பேரும் கல்யாணம் ஆளுமே தவிர நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் டாக்டர். நான் அவளை முடிச்சு
டாக்டர். தயவுசெய்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ். டாக்டர் டாக்டர், நீங்க தாமதிக்க ஒவ்வொரு நிமிஷமும் அவ மல்லிகை உயிருக்கு ஆபத்து டாக்டர். அவளுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கு, சத்தியமா இருக்க மாட்டேன் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், புரிஞ்சுக்கோங்க டாக்டர். அவன் பாவம் டாக்டர், அவன் வழியில ஒரு மாதிரி கஷ்டப்படுறான் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், அவன் எனக்கு வாழ்க்கை இல்லை டாக்டர். பாவம் டாக்டர், அவன் வலிக்குதுன்னு சொல்லுவான், எனக்கு கஷ்டமா இருக்கு டாக்டர். டாக்டர், என்ன இன்ஜெக்ஷன், என்ன ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஆரம்பிச்சு விடுக்கிறேன். சரி சரி சத்தியமா இருக்கு, யாரும் இல்லை டாக்டர். கல்யாணம் பண்ணி ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர், அவன் எனக்கு நர்ஸ் சுஜாதா டாக்டர் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, இவரோட சைனை அக்செப்ட் பண்ண சொல்லுங்க. எஸ் டாக்டர். ஓகே ஓகே, கூல் டவுன் கூல் டவுன், நோ இஷ்யூஸ். சரி, சைன் பண்ணுங்க. இந்த இடத்துல சைன் பண்ணுங்க சார். இங்கயா? அங்கதான். ஒரு இன்ஜெக்ஷன் 4000 ஆகும். இப்போதைக்கு நாங்க ஃபார்மசில வாங்கிக்கிறோம். நீங்க பில் பே பண்ணும்போது அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா? டோன்ட் வரி, she will be all right. நானே அவங்கள பர்சனலா அட்டெண்ட் பண்றேன். வேதவல்லி, சொல்லு கல்பனா. இன்னைக்கு நம்ம பையன் அந்த பொண்ணோட பேரை கேட்டுட்டு வருவான்னு நினைக்கிற? ஏன் அப்படி சொல்ற? எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. ஏய், என்ன நீ இப்படி சொல்ற? பின்ன என்ன, 2 மாசமா அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவ பேரை கூட கேட்க முடியலன்னா என்ன அர்த்தம்? 2 மாசமா பேச முடியாதவன் இன்னைக்கு மட்டும் வெட்டி முடிச்சிட்டு வந்துருவானா என்ன? நீ வேணா பாரு, அவன் இன்னைக்கும் பேரை கேட்காம சொதப்பிட்டு தான் வருவான். என்ன கல்பனா, நம்ம வீட்டு பையனை பத்தி நாமளே இப்படி சொன்னா எப்படி? நாம தான் நல்ல தைரியம் சொல்லி அனுப்பியிருக்கோம்ல. அவன் கண்டிப்பா பேரை தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவான். பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். டொரு டொருன்னு சத்தம் வர வண்டி அவனோடது தான். வந்துட்டான்னு நினைக்கிறேன். சவால்ல ஜெயிச்சானா இல்லையாங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். இந்த மொழியே சரியில்லையே. ஒருவேளை இன்னைக்கும் சொதப்பிட்டானோ? ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ள வா நட்ராஜ். உட்காரு. அப்புறம் அந்த பொண்ண பாத்தியா? பார்த்தேன். பொண்ணு கடையில இருந்தாளா? இருந்தா. சரி, பேசுனியா? பேசினேன். பாருடா, என்ன பேசுன? அது வந்து சொல்லு தம்பி, என்ன பேசுன? இவட்ட இப்ப எப்படி பேசுறது? தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது? நம்ம ஐ லவ் யூ நான் சொல்ல போறோம், பேர் என்னன்னு தானே கேட்க போறோம். அண்ணி சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. தைரியமா போய் பேசிட வேண்டியதான். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே சார். எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டையாட்டுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வேலை பாருங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க. அது 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 வந்து சொல்லுங்க. ஆக்சுவலி மை நேம் இஸ் நட்ராஜ் மேடம். ஃபைன், சொல்லுங்க. நான் உங்க கடைக்கு ரெகுலரா வருவேன். நீங்க பாத்திருக்கீங்களா? தெரியும், உங்களை அடிக்கடி பார்த்துருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது அது உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தான் தெரியல. கேட்டியா இல்லையா? ஐயா இருங்க, நீ அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல.
இரு நீ மேல சொல்லு அது எனக்கு உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல. இதுல என்ன இருக்கு? வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? சொல்லுங்க. அது 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 வந்து அது வந்து மேடம் அது அந்த கிரீன் கலர் சாரி என்ன ரேட்டு? அதுவா? அது 2500. அதை கொஞ்சம் எடுங்களேன். என்ன தம்பி, அப்ப இன்னைக்கும் அந்த பொண்ணு கிட்ட பேரை கேட்கலையா? இன்னைக்கும் சுடிதார் தானா? இல்ல நீ அப்புறம் இன்னைக்கு சுடிதார் கிடையாது, சாரி. ஐயா, இங்க பாருங்க. வேதவல்லி, நான் அப்பவே சொல்லல நம்ம பையன் சொதப்பிட்டு தான் வருவான்னு. இன்னைக்கு சுடிதார் இல்லையாமா, அதுக்கு பதிலா சேலை வாங்கிட்டு வந்திருக்காராம். ப்ளீஸ் அண்ணி சிரிக்காதீங்க. ஏன் தம்பி, அவ பேரை கூட உனக்கு கேட்க தெரியல? நீலாம் என்னத்த போய் ஃபாரின்ல படிச்ச? கூட படிக்கிறப்ப அங்க எத்தனை பொண்ணுங்க கூட பழகிருப்ப, பேசிருப்ப. ஒரு பேரை கேட்கறதுக்கு இப்படி தயங்குற? அண்ணி, நான் ஒன்னு சொல்லுவேன், சிரிக்க கூடாது ரெண்டு பேரும். என்ன? நான் அவ பேர் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இப்ப அவ பேர் தெரியுமே. நிஜமாவா? ஆமா அண்ணி, அவ பேர் எனக்கு தெரியும். என்ன பேரு? அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அத சொல்லும் போது. அதுவா, அது வந்து அண்ணா ஒரு சின்ன ஹெல்ப்ண்ணே. சொல்லுங்க சார். உங்க கடை ஓனர் இருக்காங்கல்ல? ஓனர் உள்ளதான் சார் இருக்காங்க. அவங்கள பார்க்கணுமா? அவங்க உள்ளதான் இருக்காங்க, எனக்கு தெரியும், எனக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ அண்ணா, எதுக்கு கேக்குறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது இவ்வளோ சின்ன வயசுல இவங்களுக்கு இவ்வளோ டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், சக்சஸ்ஃபுல்லா இவ்வளோ பெரிய புட்டிக்கு நடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட திறமையானவங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்ற நல்ல எண்ணத்துல தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நீங்க கை கொடுங்க, கையை கொடுங்கண்ணே, கொடுங்கண்ணா. என்ன பாக்குறீங்க? புது 500 ரூபாய் நோட்டுண்ணே, சுட சுட இப்பதான் ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். சும்மா வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்கண்ணே. தானா வர லட்சுமிய வேணான்னு சொல்லாதீங்க. இப்போ அது அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்களேன். சார், நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார். ஐயா, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேனே, சொல்லுங்க. மேடம் உடைய பேரு என்ன பேரு? அவ பேரு ரஞ்சினி. ரஞ்சினி? நல்லா இருக்குல்ல நீ? சான்ஸே இல்ல. ரஞ்சினி சூப்பரா இருக்கு. ரஞ்சினி, நட்ராஜ், நட்ராஜ், ரஞ்சினி. சொல்றதுக்கே நல்லா இருக்கே. ஆனா அந்த பொண்ணு கிட்ட பேரை கேட்க சொன்னா செக்யூரிட்டி கிட்ட போய் பேரை கேட்டுட்டு வந்திருக்க பாரு. என்ன பண்றது நீ? அவ பக்கத்துல போனாலே எனக்கு அப்படியே உதற ஆரம்பிச்சிருது. தம்பி, நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுங்க நீ. நீ சுத்தமான வேஸ்ட் தம்பி. இதுக்கு உங்க அண்ணன் எவ்வளவோ பரவாயில்ல. ப்ளீஸ் அண்ணி, கிண்டல் பண்ணாதீங்க. எங்க ரெண்டு பேரையும் நீங்க ரெண்டு பேரும் தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். சரி சரி, டோன்ட் வரி, நாங்க இருக்கோம்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. அடுத்து என்ன பண்ணணும்னு நாங்க சொல்றோம். உன்னுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லா முடிய நாங்க கேரண்டி. தேங்க் யூ நீ, தேங்க் யூ so much. ஆமா, நீ உன் லவ்ல சின்சியரா இருக்கல்ல? ஐயோ, வெரி வெரி சின்சியர் அண்ணி, ரொம்ப சின்சியர். ஆமா, கவலைப்படாத, உண்மையான காதல் கண்டிப்பா ஜெயிக்கும். நாங்களே உனக்கு ஹெல்ப் பண்றோம். தேங்க் யூ நீ, தேங்க் யூ so much. வரேன் நீ. ரஞ்சினி பேர் நல்லா இருக்குல்ல? பார்க்கலாம்.